வணக்கம். பிப்ரவரி 7ஆம் தேதிக்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகளோட ஆழமான அலசருக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். வரப்போற பேங்கிங், எஸ்எஸ்சி அப்புறம் யூபிஎஸ்சி தேர்வுகள் கண்ணோட்டத்துல இந்த வாரத்தோட முக்கியமான நிகழ்வுகளை நம்ம அலச போறோம். சரி, நேரடியா முதல் தலைப்புக்கு போயிடலாம். பேங்கிங் துறையில இந்த வாரம் நிறைய முக்கியமான செய்திகள் இருக்கு. ஆமா, ரொம்பவே. முதல்ல ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டி கூட்டம். ரெப்போ ரேட்டை ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சு இப்போ 6.25% ஆக்கியிருக்காங்க. பொருளாதாரம் கொஞ்சம் மெதுவா இருக்குன்னு பேசப்படுற இந்த நேரத்துல இந்த வட்டி குறைப்பு எதை குறிக்குது? இது ஒரு தெளிவான சிக்னல். ஆர்பிஐ இப்போ வளர்ச்சியில அதிக கவனம் செலுத்துறாங்கன்னு அர்த்தம். அதாவது ரெப்போ ரேட்னா வங்கிகள் ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குற கடனுக்கான வட்டி. சரி. அது குறையும்போது வங்கிகள் மக்களுக்கு கொடுக்கிற ஹோம் லோன், கார் லோன் வட்டியை குறைக்க ஒரு வாய்ப்பு வருது. அப்போ மக்கள் அதிகமா செலவு பண்ணுவாங்க, முதலீடுகள் அதிகமாகும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ். ஓ, இது மட்டும் இல்லாம ஜிடிபி கணிப்பையும் மாத்திருக்காங்க இல்லையா? ஆமா, 2025-26க்கான ஜிடிபி வளர்ச்சி கணிப்பை 6.7% வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நீங்க பேங்கிங் தேர்வுக்கு தயாராகிறீங்கன்னா இந்த 6.25% அப்புறம் 6.7% நம்பர்ஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறாங்க, அதே நேரம் டிஜிட்டல் உலகத்துல பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த ஃபிஷிங் மோசடிகளை தடுக்க ஆர்பிஐ ஒரு புது முயற்சியை எடுத்திருக்கு. ஆமா, இது ரொம்பவே அவசியமான ஒரு நடவடிக்கை. இனிமேல் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளோட வெப்சைட்ஸ் .bank.in அப்படின்ற முகவரியிலையும், என்பிஎஃப்சிகளோட வெப்சைட்ஸ் .fin.in அப்படின்ற முகவரியிலையும் தான் இயங்கும். ஓ, அப்போ கஸ்டமர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸி. கரெக்ட். இதனால நீங்க யூஸ் பண்றது ஒரிஜினல் வெப்சைட்டா இல்ல ஃபேக்கான்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். தேர்வுல இந்த 2 டொமைனையும் மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த பாலிசி மாற்றங்கள் எல்லாம் நாட்டின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ எப்படி பாதிச்சிருக்கு? அவங்களோட Q3 நிதிநிலை முடிவுகள் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,891 கோடி, போன வருஷத்தை விட 84% அதிகம். இது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. நிச்சயமா. இந்த 84% வளர்ச்சி ஒரு மிகச்சிறந்த செய்தி. வங்கியோட ஆசெட் குவாலிட்டி நல்ல மேம்பட்டிருக்கு. அதாவது வாராக்கடன் குறைஞ்சிருக்கு. ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். என்னது? வங்கியோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது NII, வட்டி மூலமா வர்ற நிகர வருமானம் வெறும் 4% தான் வளர்ந்திருக்கு. இது சொல்லப்போனா கொஞ்சம் குறைவான வளர்ச்சி. அது ஏன் அப்படி? ஒரு பக்கம் லாபம் 84% அதிகமாகுது, ஆனா முக்கிய வருமானமான வட்டி வருவாய் வெறும் 4% தான் வளருது. அருமையான கேள்வி. இதுக்கு காரணம் கேசா ரேஷியோ குறைஞ்சது தான். கேசானா கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட். இந்த 2 அக்கவுண்ட்லயும் வங்கி ரொம்ப குறைஞ்ச வட்டி கொடுத்தா போதும். இது ஒரு வங்கிக்கு கிடைக்கிற ரொம்ப மலிவான நிதி ஆதாரம். ஓகே. இந்த கேசா விகிதம் குறையும் போது வங்கி அதிக வட்டி கொடுக்க வேண்டிய ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் மாதிரி விஷயங்களை நம்பி இருக்கணும். இதனால வங்கியோட செலவு அதிகமாகி NII வளர்ச்சி குறையுது. நீங்க பேங்க் இன்டர்வியூ போகும்போது ஒரு பேங்கோட நிதிநிலையை எப்படி பாப்பீங்கன்னு கேட்டா வெறும் லாபத்தை மட்டும் சொல்லாம NII வளர்ச்சி, கேசா ரேஷியோ மாதிரி இந்த நுணுக்கமான விஷயங்களையும் சொன்னீங்கன்னா அது உங்களை தனிச்சு காட்டும். மிக தெளிவான விளக்கம். இந்திய வங்கிகள் இப்படி வலுவா இருக்கும்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்க வரது இயல்புதானே. அந்த வகையில USA சேர்ந்த பிளாக்ஸ்டோன் நிறுவனம் ஃபெடரல் பேங்க்ல ஒரு பெரிய முதலீடு செய்யறாங்க. ஆமா, சுமார் 6,200 கோடி ரூபாய் முதலீடு. வங்கியோட 9.99% பங்குகளை வாங்குறாங்க. இது இந்திய வங்கித்துறை மேல உலக அளவுல இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. இது என்ன மாதிரி முதலீடு? பிரிஃபரன்ஷியல் இஷ்யூன்னு சொல்றாங்களே. ஆமா, அதாவது சந்தையில இருக்கிற பங்குகளை வாங்காம பிளாக்ஸ்டோன் கம்பெனிக்காகவே பிரத்யேகமா புது பங்குகளை உருவாக்கி அவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில கொடுக்கறது. இதனால கம்பெனிக்குள்ள புதுசா மூலதனம் வரும். சரி, வெளிநாட்டு மூலதனம் தனியார் வங்கிகளுக்குள்ள வருது. அதே சமயம் அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனங்களை சீரமைக்கிறதுலயும் தீவிரம் காட்டுது. பவர் கிரிட் நிறுவனம் அவங்களோட 17 துணை நிறுவனங்களை இணைக்க போறதா ஒரு செய்தி இருக்கே. ஆம், இது செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கை. 17 சின்ன நிறுவனங்களை தனித்தனியா நிர்வகிக்கிறத விட அதையெல்லாம் 2 பெரிய நிறுவனங்களுக்குள்ள கொண்டு வரது மூலமா நிர்வாக செலவு குறையும், முடிவெடுக்கிறது சுலபமாகும். இதுக்கு யார் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அதாவது MCA தேர்வுல இந்த இணைப்பு எந்த நிறுவனத்தோட சம்பந்தப்பட்டது, எந்த அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்ததுன்னு கேட்கலாம்.
இப்போ பொருளாதாரம் மற்றும் தொழில்துறைக்கு வருவோம். இந்தியா அதோட லாஜிஸ்டிக்ஸ் செலவை குறைக்கணும்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு சில இலக்குகள் வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கு. இப்ப நாம வேர்ல்ட் பேங்கோட லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல 38வது இடத்துல இருக்கோம். 2030க்குள்ள முதல் 25 இடங்களுக்குள்ள வரணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த லாஜிஸ்டிக்ஸ் செலவு குறையறதுனால என்ன நன்மை? ஒரு பொருளை உற்பத்தி செய்யற இடத்துல இருந்து கஸ்டமர் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான மொத்த செலவு தான் லாஜிஸ்டிக்ஸ் செலவு. இது ஒரு நாட்டோட ஜிடிபியில எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு மேட் இன் இந்தியா பொருட்கள் உலக அளவுல போட்டி போட முடியும். நீங்க யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதும்போது பொருளாதார சம்பந்தமான கேள்விகளுக்கு இந்த பாயிண்ட கோட் பண்ணலாம். சுவாரஸ்யமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஜொமேட்டோ நிறுவனம் அதோட பேரை இட்டர்னல் லிமிடெட்னு மாத்திருக்கு. இது வெறும் பேர் மாற்றமா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய திட்டம் இருக்கா? இது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி தான். ஜொமேட்டோ இனிமே வெறும் உணவு டெலிவரி கம்பெனி மட்டும் இல்ல. அவங்க கிட்ட ஜொமேட்டோ, பிளிங்கெட், ஹைப்பர்பியூர்னு பல தொழில்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே குடைக்கு கீழே கொண்டு வர்ற ஒரு ஹோல்டிங் கம்பெனியா தான் இட்டர்னல் லிமிடெட் செயல்படும். ஓ, அப்போ இது அவங்களோட அடையாளத்தை மாத்திர முயற்சி. கரெக்ட். அவங்க உணவு டெலிவரியை தாண்டி ஒரு பெரிய டெக்னாலஜி நிறுவனமா தங்களை காட்டிக்க முயற்சி பண்றாங்க. அப்போ ஒரு பக்கம் ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிஸ் அவங்களே மறுவரையறை செஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்போஜி ஏரோஸ்பேஸ்னு ஒரு நிறுவனம் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து 15 கடல் விமானங்களை, அதாவது சீ பிளேன்ஸ் வாங்குறதுக்கு 3500 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இது இந்தியால என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? சீப்ளேன்ஸ் திட்டம் இந்தியால சுற்றுலாவையும் தொலைதூர இணைப்பையும் அதிகப்படுத்த ஒரு அருமையான வாய்ப்பு. குறிப்பா ஆந்தமான், லட்சத்தீவுகள், கேரளாவோட காயல் பகுதிகள் மாதிரி நீர்நிலைகள் அதிகமா இருக்கிற இடங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இது அரசின் திட்டங்களோடு தொடர்புடையதா? நிச்சயமா இது அரசின் யூடான் திட்டத்தோட ஒரு பகுதியாகவும் நாம பார்க்கலாம். இப்போ தேசிய கொள்கைகளை பத்தி பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்துல சில முக்கியமான திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இந்த மாற்றங்கள் ஸ்டார்ட் அப் சூழலை இன்னும் நல்லா ஊக்குவிக்கும். முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பா அங்கீகரிக்கிறதுக்கான வருவாய் வரம்பு, அதாவது டர்ன்ஓவர் த்ரெஷ்ஹோல்ட் 200 கோடியா உயர்த்தப்பட்டிருக்கு. ரெண்டாவதா டீப் டெக் ஸ்டார்ட் அப்னு ஒரு புது வகையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. டீப் டெக் ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின், ட்ரோன் டெக்னாலஜி மாதிரி ஆழமான ஆராய்ச்சி தேவைப்படுற தொழில்நுட்பங்கள்ல வேலை செய்யற நிறுவனங்கள் தான் டீப் டெக் ஸ்டார்ட் அப்கள். இவங்களுக்கு ஒரு பொருளை சந்தைக்கு கொண்டு வர ரொம்ப நாள் ஆகும். ஓ, அதுக்காகத்தான் இந்த சலுகையா? ஆமா. அதனால இவங்களோட வயது வரம்பு 10 வருஷத்திலிருந்து 20 வருஷமாவும், டர்ன்ஓவர் வரம்பு 300 கோடியாவும் உயர்த்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான மாற்றம். அது மட்டுமில்லாம கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு சங்கங்களும் இனி ஸ்டார்ட் அப்களா அங்கீகரிக்கப்படலாம். இது கிராமப்புற பொருளாதாரத்துல புதுமைகளை கொண்டு வர உதவும். ஒரு பக்கம் நவீன டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்களுக்கு ஊக்கம், மறுபக்கம் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் அரசு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆயுஷ் அமைச்சகம் ஷட்டாவரி ஃபார் பெட்டர் ஹெல்த்னு ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கு. ஆமா, இது பெண்களோட ஆரோக்கியத்தை மையமா வச்ச ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம். ஷதாவரின்றது பெண்களோட உடல் நலத்துக்கு உதவுற ஒரு முக்கியமான மூலிகை. அரசின் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கான முக்கியத்துவத்தையும் 2047க்கான பஞ்ச் பிராண்ட் கோலை அடையறதுல அதோட பங்கையும் இது காட்டுது. இப்போ ஒரு மிக முக்கியமான தேசிய விவகாரத்துக்கு வருவோம். தி ஃப்ரண்டியர் நாகாலாந்து அக்ரிமெண்ட். இது ஒரு மும்முனை ஒப்பந்தம்னு சொல்றாங்க. இது எதை பத்தினது? இது வடகிழக்கு மாநிலங்களோட நிர்வாகத்துல ஒரு மைல்கல்னு சொல்லலாம். கிழக்கு நாகாலாண்டுல இருக்கிற 6 மாவட்டங்கள் வளர்ச்சி பணிகள்ல பின்தங்கி இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற ENPO அமைப்பு தனி மாநிலம் கேட்டுட்டு வந்தாங்க. ஓ, தனி மாநில கோரிக்கையா? ஆமா, அதுக்கு ஒரு தீர்வாதான் இந்திய அரசு, நாகாலாந்து அரசு அப்புறம் ENPOக்கு இடையில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதன்படி ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி, அதாவது FNTA ஒரு புது அமைப்பு உருவாக்கப்படும். அப்போ இது தனி மாநிலம் மாதிரி தானா? இல்ல, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான நுணுக்கம். இது தனி மாநிலம் கிடையாது. இந்த FNTAக்கு கல்வி, சுகாதாரம், சாலைகள்னு 46 துறைகள்ல நேரடி அதிகாரம் இருக்கும். ஆனா இது நாகாலாந்து மாநிலத்துக்குள்ள ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாத்தான் செயற்படும். இதுல தேர்வு நோக்குல நாம கவனிக்க வேண்டியது என்ன? UPSC தேர்வாளர்கள் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் இதுதான். இந்த ஒப்பந்தம் நாகாலாந்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குற அரசியலமைப்போட ஆர்டிகிள் 371A எந்த மாற்றத்தையும் செய்யாது. டஸ் நாட் ஆல்டர் ஆர்டிகிள் 371A. இந்த வரியை நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பக்கம் நிர்வாகத்துல இப்படி ஒரு புதுமையான முயற்சி, இன்னொரு பக்கம் டெக்னாலஜி துறையில ஒரு கூட்டுறவு முயற்சி.
பாரத் டாக்ஸி, இந்தியாவோட முதல் கோஆபரேட்டிவ் செக்டார் ரைட் ஹேலிங் சேவை. இது எப்படி ஓலா ஊபர் கிட்ட இருந்து மாறுபடுது? இது ஒரு புரட்சிகரமான மாடல்னு சொல்லலாம். ஓலா, ஊபர் மாதிரி கம்பெனிஸ்ல டிரைவர்ஸ்க்கு வருமானத்துல ஒரு சின்ன பங்கு தான் கிடைக்கும். ஆனா பாரத் டாக்ஸியோட சராத்திஹாய் மாலிக், அதாவது ஓட்டுநரே உரிமையாளர் மாடல்ல டிரைவர்ஸ் அவங்க வருமானத்துல 80% அவங்களே வச்சுக்கலாம். ஓ, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? IFCO, AMUL, நாபார் மாதிரி பெரிய கூட்டுறவு நிறுவனங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. இது டெக்னாலஜி துறையில தனியார் நிறுவனங்களோட ஆதிக்கத்துக்கு ஒரு கூட்டுறவுத்துறை மாற்று உருவாக முடியுமான்னு பார்க்கறதுக்கான ஒரு பெரிய சோதனை முயற்சி. இப்போ சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு பார்க்கலாம். இந்தியா ஐநாவோட பட்ஜெட்டுக்கு சரியான நேரத்துல பங்களிப்பு செஞ்சு ஆனர் ரோல்ல இணைஞ்சிருக்கு. இது எவ்வளவு முக்கியமானது? இது உலக அரங்குல ஒரு நாட்டோட நிதி பொறுப்புணர்வையும் பன்னாட்டு அமைப்புகளுக்கு அது கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் காட்டுது. இது இந்தியாவோட நம்பகத்தன்மையை இன்னும் அதிகப்படுத்தும். அதே போல இந்தியா USA உறவுல கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. ஃபோர்ஜ், ப்ராஜெக்ட் வால்ட்னு புது முயற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்ன? ஏன் இது இவ்வளவு முக்கியம்? சிம்பிளா சொல்லணும்னா, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான் இன்னைக்கு உலகத்தோட புது தங்கம். நம்ம செல்போன் சிப், எலக்ட்ரிக் வண்டி பேட்டரி, சோலார் பேனல், எல்லா ஹைடெக் பொருட்களுக்கும் இது ரொம்ப அவசியம். சரி, இப்போதைக்கு இந்த தாதுக்களோட சப்ளை செயின் சீனா மாதிரி சில நாடுகள் கையில இருக்கு. இந்த சார்பு நிலையை குறைக்கத்தான் அமெரிக்கா, இந்தியா மாதிரி நாடுகள் ஃபோர்ஜ் மாதிரி கூட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்ச ப்ராஜெக்ட் வால்ட்ன்றது இது மாதிரி தாதுக்களை அமெரிக்காலேயே சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு $12 பில்லியன் திட்டம். உலக சுகாதார செய்திகள்ல சில கலவையான நிகழ்வுகள். ஒரு பக்கம் உகாண்டா இபோலா தடுப்பூசி சோதனையை தொடங்குது. நியூயார்க் நகரம் WHO-வோட GOARN நெட்வொர்க்ல சேருது. இன்னொரு பக்கம் அர்ஜென்டினா WHO-லேருந்து விலகுது. ஆமா, இது உலகளாவிய ஒத்துழைப்புக்கும் தேசியவாத கொள்கைகளுக்கும் இடையில இருக்கிற தற்போதைய இழுபறிய காட்டுது. GOARN மாதிரி அமைப்புகள் வலுப்பெறுவது எதிர்காலத்துல பெருந்தொற்றுகளை சமாளிக்க உதவும். ஆனா அர்ஜென்டினா மாதிரி ஒரு நாடு விலகுவது உலக சுகாதார கட்டமைப்புல ஒரு சவாலை உருவாக்குது. தேர்வு நோக்குல இந்த நிகழ்வுகளை நாம நடுநிலையா பார்க்கணும். மாநில செய்திகள்ல இமாச்சல பிரதேசம் சில துணிச்சலான முடிவுகள் எடுத்திருக்கு. கேனபிஸ், அதாவது சணல் விவசாயத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களே. ஆமா, இது மருத்துவம் மற்றும் தொழில்துறை பயன்பாட்டுக்கு மட்டும்தான். இதனால மாநிலத்தோட வருவாயை பெருக்கவும் விவசாயிகளுக்கு ஒரு புது பணப்பயிரை அறிமுகப்படுத்தவும் இமாச்சல் அரசு முயற்சி பண்ணுது. இது ஒரு பெரிய கொள்கை முடிவு. வேற என்ன முக்கிய முயற்சிகளங்க? ஜியோ தெர்மல் எனர்ஜி, அதாவது புவி வெப்ப ஆற்றலை ஆராய அவங்க செஞ்சுள்ள MOUவும் ஒரு முன்னோடியான முயற்சி. இது 24 மணி நேரமும் கிடைக்கக்கூடிய ஒரு சுத்தமான ஆற்றல். கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் சில நல்ல திட்டங்கள். கேரளா உலக வங்கி உதவியோட சுகாதார திட்டத்தையும், கர்நாடகா பெண்களுக்காகவே ஒரு பிரத்யேக தொழிற்பூங்காவையும் தொடங்கியிருக்கு. கேரளாவோட திட்டம் புரோகிராம் ஃபார் ரிசல்ட்ஸ், அதாவது P4R மாடல்ல செய்யப்படுது. அதாவது உலக வங்கி மொத்த பணத்தையும் ஒரே தடவையா கொடுக்காது. திட்டம் குறிப்பிட்ட இலக்குகளை அடையும் போது பகுதி பகுதியா நிதி கொடுப்பாங்க. இது திட்டத்தோட வெற்றியை உறுதி செய்யும் இல்லையா? நிச்சயமா. கர்நாடகாவோட 50 ஏக்கர் பரப்பளவுள்ள பெண்கள் தொழிற்பூங்கா பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சில முக்கிய அறிக்கைகளை பத்தி பார்க்கலாம். காலநிலை மாற்றம் கோகோ உற்பத்தியை பாதிக்கும்னு ஒரு அறிக்கை சொல்லுது. இது சாக்லேட் பிரியர்களுக்கு ஒரு கெட்ட செய்தி. சாக்லேட் விலையை விட இது ஒரு பெரிய பிரச்சனையோட அறிகுறி. உலகத்தோட 70% கோகோவை கொடுக்கிற மேற்கு ஆப்பிரிக்கால விவசாயம் பாதிக்கப்படுறது கிளைமேட் சேஞ்ச் எப்படி உலக உணவு சப்ளை செயினை பாதிக்குதுங்கிறதுக்கு ஒரு நேரடி உதாரணம். இது பல லட்சம் விவசாயிகளோட வாழ்வாதார பிரச்சனை. இந்தியா ஆஸ்திரேலியா வர்த்தக உறவு பத்தி ஒரு அறிக்கை 100 பில்லியன் பார்ட்னர்ஷிப்பை இலக்கா வச்சிருக்கு. இது ஒரு பெரிய இலக்கு. ரொம்ப பெரிய இலக்கு. இது இந்தோ பசிபிக் பகுதியில ஜனநாயக நாடுகள் தங்களோட பொருளாதார உறவுகளை எவ்வளவு வலுப்படுத்துறாங்கன்றதை காட்டுது. சரி, சில விரைவான செய்திகள். முக்கிய நியமனங்கள். சிட்டி பேங்க் இந்தியாவோட தலைவரா கே பாலசுப்ரமணியன் மற்றும் டொயோட்டா மோட்டார் கார்ப்போட புதிய CEO-வா கென்டா கோன் நியமிக்கப்பட்டிருக்காங்க. விருதுகள் பிரிவுல 1 மில்லியன் பரிசு தொகை கொண்ட குளோபல் டீச்சர் பிரைஸ் விருத இந்தியாவோட ரூபல் நாகி வென்றிருக்காங்க. இது ஒரு பெரியமான விஷயம். நிச்சயமா. ரூபல் நாகி அவங்களோட RNF கலை அறக்கட்டளை மூலமா சமூக பணியாற்றிட்டு வர்றாங்க. இந்த சர்வதேச அங்கீகாரம் ரொம்ப முக்கியமானது. விளையாட்டுல உமன்ஸ் பிரீமியர் லீக் 2026 கோப்பையை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வென்றிருக்காங்க. கடைசியா February 6 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் FGM. இதோட தீம்
டுவர்ட்ஸ் 2030 நோ எண்ட் டு FGM வித்வுட் சஸ்டெயின்ட் கமிட்மெண்ட். இந்த மாதிரி முக்கிய தினங்களோட தீம்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. அதனால இதை குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. அருமை. இப்போ நம்ம எக்ஸாம் கார்னர் பகுதிக்கு வருவோம். வழக்கமான கேள்வி பதில் பாணியில இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா அப்ரோச் பண்ணுவோம். இன்னைக்கு நாம விவாதிச்சதுல பேங்கிங் தேர்வுக்கு தயாராகிற ஒருத்தர் ஒரே ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும்னா அது எதுவா இருக்கும்? ஏன்? ரொம்ப நல்ல கேள்வி. நான் ரீப்போ ரேட்டான 6.25% தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரே ஒரு நம்பர் நாட்டோட வட்டி விகிதங்கள், பணவீக்கம், தொழில் வளர்ச்சின்னு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தோட திசையையும் தீர்மானிக்கிற ஒரு ஆணிவேர். மத்த நம்பர்ஸ் மாறலாம், ஆனா இந்த பாலிசி ரேட்டோட தாக்கம் ரொம்ப பரவலானது. அடுத்து UPSC தேர்வாளர்களுக்கான ஒரு கேள்வி. ஃப்ரண்டியர் நாகாலாந்து அக்ரிமெண்ட்ல தேர்வாளர்கள் தவறவிட வாய்ப்புள்ள ஆனா ரொம்ப முக்கியமான நுணுக்கம் எது? சந்தேகமே இல்லாம டஸ் நாட் ஆல்டர் ஆர்டிகிள் 371A அப்படின்ற வரிதான். நிறைய பேர் FNTA-வை ஒரு புது நிர்வாக சீர்திருத்தமா மட்டும் பார்ப்பாங்க. ஆனா அரசியலமைப்பு கூட அதை தொடர்புபடுத்தி நாகாலாந்தோட சிறப்பு அந்தஸ்துல எந்த மாற்றமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஒரு UPSC ஆஸ்பிரண்டோட ஆழமான பார்வையை வெளிப்படுத்தும். இந்த நுணுக்கத்தை வச்சுதான் கேள்விகள் வரும். அருமை. பிளாக்ஸ்டோன் ஃபெடரல் பேங்க் ஒப்பந்தம் பத்தி பேசணும். SSC அல்லது ரயில்வே தேர்வுகள்ல இதுல இருந்து எப்படி கேள்வி வரலாம்? அங்க நேரடியான கேள்விகள் தான் அதிகம். முதலீடு செஞ்ச நிறுவனம் இது, பிளாக்ஸ்டோன். முதலீடு பெற்ற வங்கி எது, ஃபெடரல் பேங்க். எவ்வளவு சதவீதம், 9.99%. இப்படி நேரடி தகவல்களா கேட்பாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியால வந்திருக்கிற புது டர்ன் ஓவர் வரம்புகள்ல எது தேர்வாளர்களை குழப்ப வாய்ப்பு இருக்கு? டீப் டெக் ஸ்டார்ட் அப்கான 300 கோடி வரம்பு. ஏன்னா பொதுவான ஸ்டார்ட் அப்கான வரம்பு 200 கோடியா மாத்திருக்காங்க. தேர்வுல கேள்வியை சரியா படிக்காம ஸ்டார்ட் அப் டர்ன் ஓவர் லிமிட்னு பார்த்த உடனே 200 கோடியை தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கு. கேள்வி டீப் டெக் ஸ்டார்ட் அப் பத்தியான கவனிக்கணும். கடைசி கேள்வி. குளோபல் டீச்சர் பிரைஸ் வென்ற ரூபல் நாகியோட பெயர் ஏன் முக்கியம்? ஏன்னா இது வெறும் விருது இல்ல. இது ஒரு இந்தியர், குறிப்பா ஒரு பெண், கல்வி மற்றும் சமூக சேவை மூலமா உலகளவுல வாங்குற அங்கீகாரம். இது பெண்கள் சாதிக்காரத்தா, சமூக தொழில்முனைவு மாதிரி தலைப்புகளோடு தொடர்புடையது. அதனால இது எல்லா போட்டித் தேர்வுகள்லயும் ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வு. சவால் விடுறதையும் அரசாங்கம் ஸ்டார்ட் அப்களுக்கும் அதே சமயம் பழங்குடியினரோட தன்னாட்சிக்கும் கொள்கைகளை வகுக்கிறதையும் நாம பார்த்தோம். இந்தியாவோட வளர்ச்சி பாதைன்றது ஒரே நேர்கோட்ல இல்லங்கிறத இது காட்டுது. சரியா சொன்னீங்க. இதுதான் நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம பாரத் டாக்ஸி மாதிரி கூட்டுறவு முயற்சிகளை பார்க்குறோம். இது டெக்னாலஜியை பயன்படுத்தி ஓட்டுநர்களுக்கே உரிமையை கொடுக்குது. அப்படியானா இந்தியாவோட சேவைத் துறையில அடுத்த பெரிய புரட்சி இன்னொரு $1 பில்லியன் கார்ப்பரேட் நிறுவனத்திலிருந்து வருமா? அல்லது இது மாதிரி லட்சக்கணக்கான சிறு தொழில் முனைவோரை ஒன்னு சேர்க்கிற கூட்டுறவு மாடல்கள்ல இருந்து வருமா? ஆமா, இத பத்தி நீங்க சிந்திக்கணும். இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களுக்கும் உங்க தேர்வு தயாரிப்புக்கும் எங்களுடைய டெலிகிராம் சேனலை பின்தொடர மறக்காதீங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கு. அடுத்த பதிவுல சந்திப்போம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.